ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கதையை கேட்கும் போதே நான் வந்துட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆனேன். ஆனா வந்துட்டு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது, இது இந்த மாதிரி ஒரு இது கேரக்டர் நம்மளால கேரி பண்ண முடியுமா. பட் டெஃபினட்டா தேங்க்ஸ் டு த ஹெல்ப் ஆஃப் குமார் சார் அண்ட் தி என்டையர் டீம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அண்ட் ஜிவி பத்தி சொல்லவே தேவையில்ல, இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் ஐவ் ஆல்வேஸ் லவ்ட் ஜிவிஸ் ஒர்க். அண்ட் இது இந்த ஒரு முறை வந்துட்டு இட்ஸ் நாட் த பெஸ்ட் சாங் இந்த ஆல்பம், பிகாஸ் ஒரு பாட்டு கேட்கும் போதும் அதுதான் பெஸ்ட்னு தோணும். இப்போ இதை கேட்டுட்டு எனக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. நான் நாளைக்கு இன்னொரு நெக்ஸ்ட் சாங் கேட்கும் போது அதுதான் பெஸ்ட்னு தோணும், பிகாஸ் தட்ஸ் ஹவ் இட் இஸ். இந்த ஆல்பம்ல எல்லா பாட்டுமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் லிரிக்ஸ் தாமரை மேடம் எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஆல்பம் பண்றதை விட ஃபர்ஸ்ட் ஒரு சாங் பண்ணி இது ஒரு டீசர் மாதிரி, ஆல்பம்க்கு ஒரு டீசர் மாதிரியும் ஃபிலிம்க்கு ஒரு டீசர் மாதிரியும் இதை யூஸ் பண்றாங்க. இது நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் இந்த பாடல் ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ப்ரொடியூசருக்கு நிறைய செலவு வைக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நிறைய செலவு வைக்கிறாருன்னாங்க, நிறைய கஷ்டப்பட்டு எடுக்கிறாருன்னு சொன்னாங்க. ஜிவி பிரகாஷ் அவரோட சாங்ஸ் நான் கேட்டவுடனே ரொம்ப ஆர்வத்தில் பாதி பாட்டு கேட்கும் போதே நான் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டேன். சாங்ஸ் பயங்கரமாக இருக்குது. அவரோட மற்ற சாங்ஸும் கேட்டேன், இந்த சாங்ஸும் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போது இருக்கிற காலகட்டத்தில் வந்து முதல்ல ஆடியோ லான்ச், ஐ மீன் ஒரு ஆடியோ பிஸ்னஸ், ஆடியோ சேல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாச்சுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இப்போது. ஏன்னா இப்போ செல்ஃபோன்ஸில் வந்து காலர் டியூன்ஸ் வந்தாச்சு, அப்புறம் ஹலோ டியூன்ஸ் வந்தாச்சு, நிறைய விஷயங்கள்லாம் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து முதல்ல பாடல் கேட்கறது வந்து ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருந்தது, ஒரு டேப் ரெக்கார்டர், ஒரு சிடி எதுவும் வாங்கினோமா போட்டோமாங்கிற மாதிரி இருக்கும். இப்போது நிறைய ரேடியோ சேனல்ஸ் வந்தாச்சு, நிறைய லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லிசன், ஒவ்வொரு சாங்கும் திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு. இந்த பாடலில் என்ன ஒரு உள்ளடக்கம்னா, ஒரு ஒரு இளைஞன் தன்னுடைய காதலிக்கு பரிசு கொடுக்க விரும்புகிறான். என்னென்ன பரிசுகள் அவன் கொடுக்கலான்னு தேடுறான். அது அந்த மாதிரியான உள்ளடக்கம். அப்போ இந்த பரிசு பொருட்களாக வரும். இந்த பாட்டில் பூராமே அந்த பரிசு பொருட்கள் தான் வரும். அப்போ இந்த பாடல் அப்படி சொன்ன போது நான் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பரிசுகள் கொடுக்க போகிறாங்க காதலன் காதலிக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் நான் எவ்வளவு காலத்தில் பின்தங்கியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் அப்சல்யூட், வழக்கறிஞ்சு போயிடுச்சு, வயசாயிடுச்சு. இல்லைங்க, இன்னைக்கு காதலர்கள்லாம் மாறி போயிட்டாங்க, இன்னைக்கு வேறு வேறு பொருட்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்குது. நல்ல ஆல்பம்ஸ் அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ் அமைஞ்சிருக்கு. ஆடுகளம், தெய்வ திருமகள், மயக்கம் என்ன, இப்போ முப்பொழுது முன் கற்பனைகள். ஸோ இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு ட்ரீட்டான ஒரு ஆல்பமாக இருக்கும். அண்ட் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்ரட் குமார் சார் டைரக்டராக லான்ச் ஆகிறாரு. ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹிம். கண்டிப்பாக வந்து கலக்குவார் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் தாமரை மேம் கூட ஃபஸ்ட் டைம் காம்பினேஷன் சேர்ந்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ஏன்னா தாமரை மேம் வந்து ஷீஸ் காட் லாட் ஆஃப் ஃபேன்ஸ். ஸோ இது இருக்க முத்துக்குமாரோட தான் ஃபுல் காம்பினேஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் இவங்களோட பண்ணியிருக்கேன். படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு வந்து முழுசாக என்னை அர்ப்பணிக்க முடிஞ்சதுக்கு காரணம் என்னுடைய பார்ட்னர் ஜெயராமன். ஸோ என்னோட பிஸ்னஸில் மற்ற எல்லா ஒர்க்கையும் அவரே எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க காரணத்தினால என்னால் முழுமையாக இந்த படத்தை இயக்க முடிஞ்சது. இந்த ஒரு சாங் பற்றி பேசிடுறேன். இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறதுக்கு ஜிவி சார் ஃபர்ஸ்ட்டு கேட்டபோது வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கதை அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி சாங் வந்து அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு நிறைய உற்சாகம் கொடுத்தாரு.